அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சமூக அறம், தனி மனித அறம் இவற்றை பற்றி பார்க்கலாம். நம்ம ஊர்களில் மணலா லாரிகளில் ஏற்றிட்டு போகிறோம்ல, மணல் எடுக்கக்கூடாது, அதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. இருந்தும் அதை மீறி, அளவுக்கு மீறி மணல் எடுக்கப்படுகிறது. நதி வளம், நீர் வளம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். அதனால தானே அவற்றை தெய்வங்களாக நாம் போற்றுகிறோம். சமூக அறம் அங்கே மீறப்படவில்லையா? நம் மனித சமுதாயத்திற்கு ஏன் அது தெரியல? சென்னையில் இருக்கிற கூவம்ங்கிற நதி ஓடிட்டு இருக்குல்ல, சாரிங்க ஓடாமல் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு ஓடாத நதி கூவம் நதி தான். யாருங்க அதுக்கு பொறுப்பு? நாம தான். எல்லா பிளாஸ்டிக், எல்லா குப்பை எல்லாத்தையும் போட்டு அந்த நதியை எவ்வளவு பால்படுத்த முடியுமோ பால்படுத்தி வச்சிருக்கோம். சமூக அறம் காக்கப்பட்டால் கூவம் நேரம் ஓடிட்டு இருக்கும்ல. வைகை ஆறாக இருக்கட்டும், மற்ற எந்த ஆறுகளாக இருக்கட்டும், எப்படி பால்பட்டு கிடக்கு. பாரதி அன்னைக்கே பாடினானே, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருள் நினைவு என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு. அவ்வளவு வளங்களோடு இருந்த தமிழ்நாடு இல்லையா? காப்பாற்றணும் தானே. காலத்து சிவன் கோயில்ல இருந்து விபூதி கூட எடுத்துட்டு வர மாட்டாங்களாம். கோயில் சொத்து குலநாசம் என்பதை நம்பினார்கள். இன்னைக்கு கோயிலுக்கு சேர்ந்த 1000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் எங்க இருக்கு, யார் கண்ட்ரோல்ல இருக்கு, அதுல இருந்து குத்தகை வருதா இல்லையா, அப்படி வர்ற பணம் கோயிலுக்கு முறையாக செலவிடப்படுதா எதுவுமே தெரியல. அன்றைக்கு வீடுகளில் அறம் இருந்தது. நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேல சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சாதம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வைப்பாங்க. யாராவது ரோட்ல போறவங்க யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த உணவுகள் எல்லாம் பத்திரமா பாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடுது. பத்திரமா எடுத்து வச்சு அடுத்த நாள் அந்த மீந்து போன சாதத்தை நாம் சாப்பிட்றோம். அந்த விருந்தோம்பலும் நம்மிடம் இன்று இல்லை. நண்பனுக்குன்னு ஒரு அறம் இருந்தது இல்லையா? அந்த காலத்தில் ஒரு கதை படிச்சிருப்போம்ல, ஒரு கரடி வந்துச்சான். ராமு சோமுன்னு 2 பேர் இருந்தாங்களா. ராமுக்கு மரம் ஏற தெரியும், சோமுக்கு மரம் ஏற தெரியாது. ராமு விட்டுட்டு போய் மரம் ஏறிட்டான், நண்பனை விட்டுட்டு. சோமு கீழேயே நின்றுட்டான். ராமு இறங்கி வந்து, கரடி உங்ககிட்ட என்னடா கேட்டுச்சுன்னப்போ, இந்த மாதிரி நண்பர்கள் சவகாசம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொல்லி சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருக்கோம். உடுக்கை இழந்தான் கைப்போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு வள்ளுவன் சொல்லியிருக்காரு தானே. நண்பனுக்கு ஆபத் பாண்டவனாக இருப்பது தான் நட்புக்கு அழகு. அதுதான் நட்புக்கான அறம். மரம் வெட்டக்கூடாதுன்னு தெரியும், மரத்தை வெட்டுறோம். மரங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் இன்று உயரமான கட்டடங்களாக இருக்குது. உயர்ந்து நின்ற மரங்கள் இன்று உயர்ந்த கட்டடங்களாக தான் காட்சி அளிக்குது. புவி வெப்பமயமாதல், ஸ்வெட்டிங்காக இருக்குது, சஃபகேட்டிங்காக இருக்குன்னு வெட்டி முடிச்சுட்டு ஃபீல் பண்ணுறோம். நாம் ஒரு மரவெட்டி இருந்தாராம். அவர் காட்டில் மரம் எல்லாம் வெட்டி டயர்டாகி ஒரு மரத்தடி நிழலில் போய் உட்காந்து இளைப்பாருனாராம். அதுக்கு நமக்கு மரம் தானே தேவைப்படுது. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்க, உங்கள் காரை பார்க் பண்ணணுன்னா கூட நல்ல மரத்தடி நிழலாக பார்த்து தான் பார்க் பண்ணுறோம். எங்கெங்கே இருக்கும் மரம்? எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம வீட்டு வாசலில், அப்பார்ட்மெண்ட் வாசலில் மரங்கள் இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம காருக்கு மட்டும் ஒரு மரம் வேணும் நிறுத்துறதுக்கு பாதுகாப்பாக. ஒரு காட்டில் சிங்கம், புலி இருக்கு. சிங்கத்தை காட்டு ராஜான்னு சொல்கிறோம். அதே வீரியம் மிக்க புலிக்கு அந்த பட்டத்தை நாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சிங்கம் பசிச்சாதான் ஒரு உயிரினத்தை போய் அடிக்கும், புலி பார்த்தாலே அடிக்கும். அந்த அறத்தினால தான் ஒரு வேளை ராஜாங்கிற பட்டம் அதுக்கு கொடுத்துருக்காங்களோ என்னவோ. ஒரு வெளிநாட்டிலங்க ஒரு மியூசியம் இருந்ததுதான். அந்த மியூசியத்தில் நிறைய ரத்தினங்களை வந்து ஒரு பவுலில் போட்டு வாட்டர் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை பார்வையிட சென்ற மக்கள்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிடுறாங்க. அதில் ஒருத்தர் கேட்டாராம், எப்படிங்க இவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸை இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க, தண்ணியில் கரண்ட் கனெக்ஷன் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு. அப்போ கேமரா ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்களா
ஸோ தட் நோபடி வில் டச் திஸ் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படி எதுவும் நாங்கள் பண்ணலை. அப்போ எப்படிங்க இது சேஃபாக இருக்கும்னு நம்புறீங்க அப்படின்னா, எங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கான பொருட்களின் மீது நாங்கள் கை வைப்பதே இல்லை, எங்கள் சமூகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னாராம். இவ்வளவு உயர்வான அறம். ஒரு நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி புரிகிற ஒரு ராஜா இருக்கான். மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ராணி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ராணி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ராணிக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார். உன்னையும் உன் மக்களையும் விடுதலையாக நான் வாழ விடணும்னு நினச்சேன்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்படு. என்னன்னு ராணி கேட்குறாங்க. உடைகள் இல்லாமல் நீ தெருவில் நடந்து வர வேண்டும். அப்படி செய்தாயானால் உன்னையும் உன் மக்களையும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. மக்கள் நலனுக்காக ராணியும் அதை ஒப்புக்கொள்கிறாள். ராணி அடுத்த நாள் நடந்து வருகிறாள். உடைகள் களைந்து நடந்து வருகிறாள். அந்த மக்கள் தன் இமைகளை அவளுக்கு உடையாக்கினார்கள் என்று ஒரு கதை சொல்லுகிறது. எவ்வளவு அற்புதமான அறம்! பிறன்மனை நோக்கா அத நற்பண்பு இல்லையா இது? மக்களே, கடவுள் சாட்சியாக மேலிருந்து உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களால் அறமற்ற செயல்களை ஒருபோதும் செய்ய முடியாது. இந்த மண்ணின் நலத்திற்காகவும் சமூக நலத்திற்காகவும் தனி மனித அறம் ஒழுக்கம் காக்கப்பட வேண்டும். நன்றி.